Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை. இத வந்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கற்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பவுடர் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ப்ளஸ் அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு 4 துண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ, எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 3 to 5 minutes அப்படியே இதிலே நல்லா குக் ஆகும் சிக்கன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 100 ml எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமனில் 1/2 லெமன் எடுத்து நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி சேர்க்கல, ஸோ அந்த புளிப்புக்காக நம்ம லெமன் சேர்க்குறோம். ஸோ நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இந்த கப்பில் தான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விதமாக நான் வந்துட்டு 3 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். 10 minutes ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் ஒரு 50% வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் அரிசியை போட்டுடலாம். ரெண்டு மினிட்ஸ்க்கு மேலே அரிசி ஊற வைக்கக்கூடாது. ஸோ அதில் ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியும் எடுத்துடும். தண்ணியோட போட்டால் இது வந்து நம்ம தண்ணி கணக்கு வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ரைஸும் தண்ணியும் ஒரு லெவலில் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். சாப்பாடெலாம் நல்லா பின்னி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுடலாம். விசில் மட்டும் விடலாம். 2 விசில்லே நமக்கு சாப்பாடு நல்லா வந்துடும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.